2 நிமிடத்தில் நூடுல்ஸ் ஆக்கி விடுவேன். ஹமாஸுக்கு கடைசி வார்னிங் கொடுத்த ட்ரம்ப். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீண்டும் மீறினால் காசாவுக்குள் புகுந்து பதிலடி கொடுக்கப்படும் என கடைசி வார்னிங் கொடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதே சமயம் அவர் கூறிய மற்றொரு வார்த்தைதான் ஹமாஸ் அமைப்பினரை அதிர வைத்துள்ளது. ட்ரம்ப் கூறியது என்ன பார்க்கலாம். மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் மற்றும் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே 2 ஆண்டுகளாக போர் நீடித்து வந்தது. இரு தரப்புக்கும் ஏற்பட்ட போரில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளனர். அதே சமயம் லட்சக்கணக்கான மக்கள் காசாவை விட்டு வெளியேறியுள்ளனர். பலர் உறவுகளை இழந்து உண்ண உணவின்றி தவித்து வரும் காட்சிகள் அனைத்தும் சொல்லி மீளா துயரம். இந்த விவகாரத்தில் தலையிட்ட ஐநா காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க பல நாடுகளுக்கு அறிவுறுத்தியது. ஆனாலும் அங்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வராமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தீவிர முயற்சியால் தற்காலிகமாக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. பல நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. பல ஆண்டுகள் நீடித்த போர் முடிவுக்கு வந்ததால் காசா மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் காசாவின் நிலை வேறாக மாறியது. போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு மற்றும் உள்ளூர் அமைப்பைச் சேர்ந்த ஒரு குழுவினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்த மோதலின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி 8 நபர்களுக்கு ஹமாஸ் அமைப்பினர் மரண தண்டனை விதித்ததாக தகவல் வெளியானது. அதே சமயம் அங்கிருந்த இஸ்ரேல் ராணுவத்தினர் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு இஸ்ரேல் ராணுவம் பதிலடி கொடுத்தது. மீண்டும் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மீண்டும் ஹமாஸ் அமைப்பினருக்கு கடைசி வார்னிங் கொடுத்துள்ளார் அதிபர் ட்ரம்ப். இதுகுறித்து பேசிய அவர், ஹமாஸ் அமைப்பினர் நல்லவர்களாகவும் நேர்மையாகவும் இருப்போம் என ஒப்புக்கொண்டனர். ஆனால் மீண்டும் ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளனர். காசா மக்களை கொல்வதை நிறுத்தாவிட்டால் காசாவிற்குள் புகுந்து ஹமாஸ் பயங்கரவாதிகளை முழுமையாக அழிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று ஆவேசமாக பேசினார். அது மட்டுமின்றி ஹமாஸ் அமைப்பினர் சரியானதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இன்னும் உள்ளது. அமைதி ஒப்பந்தத்தை மீறினாலோ அல்லது மக்களிடம் மோசமாக நடந்து கொண்டாலோ 2 நிமிடங்களில் அவர்களை முடித்து நூடுல்ஸ் ஆக்கிவிடுவோம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.